தமிழ் கழுகு. ஜெயலலிதா காலத்துல அதிகார மையத்துல இருந்த ஒருத்தரோட மதுபான தொழிற்சாலைய சென்னையில இருக்கிற ஒரு மருத்துவமனை முதலாளி வாங்கியிருக்காராம். சென்னைக்கு பக்கத்துல ஜெயலலிதா காலத்துல அவருக்கு நெருக்கமா இருந்த ஒருத்தர் மதுபான தொழிற்சாலையை திறந்தாரு. டாஸ்மாக்ல இந்த தொழிற்சாலையோட மதுபானங்கள் தான் பெருமளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டுச்சு. இந்த ஆட்சியிலையும் அந்த ஆலையிலிருந்து மதுபானம் கொள்முதல் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதன் மூலமா வந்த பணத்தை வச்சு 2026 தேர்தல்ல ஒரு புரட்சி செய்ய போறாராம் அந்த அதிமுக பிரமுகர். இது எடப்பாடி தரப்புக்கு சில சங்கடங்களை கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆலையை வாங்கின சென்னை மருத்துவமனை அதிபர் இப்ப இருக்கிற ஆட்சி மேலெடுத்துக்கிட்ட மதுபான தொழிற்சாலையை வாங்க போற விஷயத்த சொல்லி அவங்க சம்மதத்தோட தான் டீலை முடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. மருத்துவமனை முதலாளியோட அப்பாவும் ஒரு காலத்துல இதே மதுபான பிசினஸ்ல தான் தன்னோட வியாபார சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் தமிழ் கழுகு.